நாங்க தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற ஒரு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 100 நாட்களாக தொடர்ந்து தமிழகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதல் நிகழ்ச்சி சென்னையில ஒரு எப்படி சொல்றது மாதிரி நிகழ்ச்சியா எப்படி நடத்துறது, மகளிர் நிகழ்ச்சினா எப்படி நடத்தணும் அப்படின்னு சென்னையில ஆரம்பிச்சோம் நவம்பர் மாசம். அப்புறம் காஞ்சிபுரத்துல காஞ்சி காமாட்சி அம்மன் அருள் பெற்று காஞ்சிபுரத்துல அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து இன்றைக்கு நிறைவு நிகழ்ச்சியாக கன்னியாகுமரி அம்மன் பகவதி அம்மனுடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி நாங்க நிறைவு செய்யறோம். எனக்கு அது அதான் 108வது நாள் இன்னைக்கு. எங்களுக்கு அதை நினைச்சே பார்க்க முடியல, எப்படி ஆரம்பிச்சோம் எப்படி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு. காமாட்சி அம்மன் அருளோட தொடங்கிய நிகழ்ச்சி இன்றைக்கு கன்னியாகுமரி பகவதி அம்மன் அருளோட இன்றைக்கு நிறைவு பெற இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு நம்மளுடைய கிராமத்துக்கு வந்தது இது அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இரவு ராதாபுரத்துல தான் நிறைவு நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. வழி தவறிய படகுகளுக்கு ஒளி கொடுத்து வழி காண்பித்த கலங்கரை விளக்கம் தான் இல்லையா நம்மளுடைய கன்னியாகுமரி அம்மன். அந்த மூக்குத்தி வெளிச்சத்துல கடல்ல வழி தவறி இருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு ஒளி காட்டி வழிகாட்டி கரையை காமிச்சு அவங்கள கரையேற்றி அந்த கன்னியாகுமரி மண், அந்த மண்ணில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல இங்க பெண்கள் மகளிர் தின நிகழ்ச்சி, ஏன்னா பெண் கல்வின்றது பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் முதன்மையான மாவட்டங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. பெண்களுடைய கல்வி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நல்ல படித்த பெண்கள் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, பட்டதாரியாக இருக்கிறாங்க. அப்படின்றதுல கல்வியில முதன்மை மாவட்டமாகவும், அதே சமயம் பர் கேபிட்டா இன்கம், அதாவது ஒருத்தருக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்திலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்த மாவட்டமாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கின்றது. இந்த மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய அன்பு அண்ணன் சொன்ன மாதிரி அவரை நான் 2004லயே நான் அங்க புதுதில்லியில நான் பார்த்திருக்கேன். என்னுடைய கணவர் அங்க 2004 இருந்து 2009 வரை மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அண்ணன் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்ப முதல்ல நாகர்கோவில்ல மருத்துவ கல்லூரி வேணும் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அதாவது தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவ கல்லூரிகளை மருத்துவர் அன்புமணி அவர்கள் துவக்கினார்கள். ஆனால் நம்ம தலவாய் சுந்தரம் அண்ணன் கேட்டதுக்கு இணங்க உடனே முதலில் அவர் கையெழுத்து போட்டது நாகர்கோவில் மருத்துவ கல்லூரிக்கு தான். அந்த மருத்துவ கல்லூரி இன்றைக்கு மருத்துவமனையாக எல்லோருக்கும் தரமான மருத்துவ உதவி சிகிச்சைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தமிழ்நாட்டுக்கு முதல்ல கொண்டு வந்தது நாகர்கோவில் மருத்துவ கல்லூரி. அது 2 பேரும் நம்மளுடைய மண்ணின் மைந்தர் தலவாய் சுந்தரம் அண்ணனும், அதே மண்ணின் மைந்தர் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து அந்த மருத்துவ கல்லூரியை இங்க கொண்டு வராங்க நாகர்கோவில்ல.